So, Photoshop class number 2 நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா layers in Photoshop. Illustrator பொறுத்த வரைக்கும் நம்ம layers அப்படிங்கிற கான்செப்ட் வந்துட்டு அதிகமாக ஒர்க் பண்ணியிருக்கவே மாட்டோம். பட் ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். உங்களுக்கு ஒரு இமேஜினேஷனுக்கு லேயர்ஸ் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னா லைக் அ புக் ஷெல்ஃப். இப்போ நான் இங்கே வந்துட்டு லேயர்ஸ் வந்துட்டு ஏன் புக் ஷெல்ஃபோட கம்பேர் பண்ணுறேன் அப்படின்னா லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5 இங்கே எப்படி அரேஞ்ச் ஆகிருக்கோ அதே மாதிரி தான். சப்போஸ் எனக்கு லேயர் 1 இருக்கிற புக் லேயர் 3 வேணும்னா அந்த புக் எடுத்து நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கீழே வைக்கிறோம். இல்லை லேயர் 5 இருக்கிற புக் எனக்கு லேயர் 1 வேணும், அதாவது ரேக் 5 இருக்கிற புக்கு ரேக் 1 வேணும் அப்படின்னா ரேக் 5 இந்த புக்கை எடுத்து நம்ம ரேக் 1 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம். இதே மாதிரி தான் நம்ம ஃபோட்டோஷாப்பில் லேயர்ஸை ஒர்க் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் உங்களுக்கு ஒரு இமேஜ் காட்டுறேன். இந்த இமேஜ் நல்லா செக் பண்ணிங்கன்னா ஒரு ஃப்ளைட்டோட இமேஜ் இருக்குது. நார்மலாக இந்த இமேஜ் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிஃப்ரென்சஸும் தெரியாது. பட் நம்ம ஃபோட்டோஷாப் வழியாக இதே இமேஜை நம்ம பார்க்கும்போது என்ன கற்றுக்க முடியும் அப்படின்னு கேட்டால் இதை லேயர் வைஸாக நம்மளால் செப்பரேட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே நீங்கள் பார்க்குற இமேஜில் இந்த இமேஜை நம்ம ஃபோட்டோஷாப் வழியாக பார்க்கும்போது ஒரு ஃப்ளாட் 2D JPEG இமேஜாக பார்க்க முடியாது, லேயர் பேஸ்ட் இமேஜை தான் பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த இமேஜை இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி நான் ஜூம் பண்ணி காட்டுறேன். நான் இந்த இமேஜ் இங்கே மென்ஷன் பண்ண மாதிரி ஃபோர்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட் இல்லை பேக்ரவுண்ட் லேயர், ஃபோர்க்ரவுண்ட் லேயர் பேக்ரவுண்ட் லேயர் அப்படின்னு செப்பரேட் பண்ணி தான் பார்க்க முடியும். சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங் என்ன அப்படின்னு கேட்டால் ஒரு இமேஜ் எப்பயுமே வந்துட்டு பிஜி லேயர், அதாவது த லாஸ்ட் பேக்ரவுண்ட் லேயர் ஒன்று கண்டிப்பாக இருக்கும், ஃபஸ்ட்டில் இருக்கிற ஃபோர்க்ரவுண்ட் லேயர் கண்டிப்பாக இருக்கும், இன் பிட்வீன் மிட் லேயர்ஸ் நிறையா இருக்கும். இப்போ இந்த பர்டிகுலர் ஃப்ளைட்டை இந்த பேக்ரவுண்ட்லேருந்து நான் செப்பரேட் பண்ணுறது தான் என்னோடய ஃபோட்டோஷாப்போட ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி ஜாப். ஸோ லேயர்ஸ் வரும்போது நம்ம ஏன் இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சப்போஸ் நான் இந்த பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ணணும், வேறு ஒரு பேக்ரவுண்டில் இந்த ஃப்ளைட் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்ணணும்னு பண்ணும்போது நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். இந்த வேர்ட்ஸ் நல்லா தெரிஞ்சுக்கிங்க, நான் பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணணும். இதுக்கு அடுத்த பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த இமேஜ் வந்துட்டு ரெண்டு லேயர் தான், ஒன்று ஃபோர்க்ரவுண்ட் ஒன்று பேக்ரவுண்ட். பட் இந்த இமேஜை பாருங்கள் மல்டிபிள் லேயர்ஸ் இருக்குது. ஸோ ஃபோர்க்ரவுண்ட் மிட் பேக்ரவுண்ட் 3 லேயர்ஸ் வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. இதுக்கு தாண்டியும் இன்னும் அதிகமான லேயர்ஸ் இருக்கிற இமேஜஸ் நிறையா இருக்குது. நான் ஏன் ஒரு 2D இமேஜ் உங்களுக்கு காட்டுறேன்னா உங்களோட ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். ஒரு லேண்ட்ஸ்கேப் இமேஜ் பார்க்கும்போது ஃப்ரண்ட் நமக்கு என்ன இருக்கோ தட் இஸ் கோயிங் டு பி த ஃபோர்க்ரவுண்ட், இன் பிட்வீன் and the trees and mountains is going to be your mid layer and sky or cloud is going to be your background layer. In between on the birds வந்துட்டு mid layer தான். பட் நம்ம ஓவராலாக பார்க்கும்போது ஒரு இமேஜாக நம்ம இதை பார்க்கும்போது ஃபோர்க்ரவுண்ட் மிட்க்ரவுண்ட் பேக்ரவுண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நான் இமேஜ் கொலாஜ் இல்லை இமேஜ் மேனிப்புலேஷன் பண்ணும்போது எனக்கு ஸ்கை லேயர் வேண்டாம் அப்படின்னா என்னால் ஸ்கை லேயர் மட்டும் ரிமூவ் பண்ண முடியும். அப்போ இந்த கான்செப்டை தான் நம்ம ஒர்க் பண்ணுவோம். லேயர் 1, லேயர் 2, லேயர் 3, லேயர் 4, லேயர் 5. இமேஜின் இப்போ நமக்கு 3 லேயர்ஸ் நான் காமிச்சிருக்கேன். ஸோ லேயர் 5 இதான் வந்துட்டு நமக்கு ஃப்ரண்ட்டில் பேக்கில் இருக்குது. லேயர் 1 தான் டாப்பில் இருக்குது. லேயர் 1 தான் என்னோட க்ரீனரி பார்ட், லேயர் 2 என்னோட மவுண்டெயின் பார்ட், லேயர் 3 பேர்ட்ஸ், லேயர் 4 க்ளவுட்ஸ். ஸோ இப்போ 4 லேயராக நான் இங்கே செப்பரேட் பண்ணியிருக்கேன். இதனால தான் நான் இமேஜினேஷனை முன்னாடியே சொல்லியிருக்கேன் ஒரு புக் ஷெல்ஃப் மாதிரி ரீப்ளேஸ் பண்ணி பாருங்கன்ட்டு. ஸோ லேயர் 1 இப்போ நான் அந்த இமேஜ் நான் திருப்பி காட்டுறவங்களுக்கு நோ கன்ஃபியூஷன்ஸ். இது லேயர் 1, இது லேயர் 2, பேர்ட்ஸ் லேயர் 3, பேக்ரவுண்ட் லேயர் 4. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு லேயராக நம்ம வந்துட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இப்போ ரியல் டைம் அண்டர்ஸ்டாண்டிங் கூட வரலாம். சப்போஸ் நான் ஃபோட்டோஷாப்பில் வந்துட்டு இந்த இமேஷன் ஒர்க் பண்ண போகிறேன் அப்படின்னா ஃபைல் ஓப்பன், எனக்கு வேண்டிய ஒரு இமேஜ் எடுக்கிறேன். சிம்பிளாக சர்ச் நான் ஃபஸ்ட் வந்துட்டு பேசிக்கான ஒரு இமேஜாக எடுக்கலாம். இந்த ஃப்ளைட்டோட இமேஜை நான் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃப்ளைட் இமேஜை நான் எடுத்து இப்போ இந்த பேக்ரவுண்டை சேஞ்ச் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்டெப் நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் எந்த ஒரு இமேஜும் இம்போர்ட் பண்ண உடனே ஓப்பன் பண்ண உடனே பண்ண வேண்டியது அன்லாக் பட்டன். அன்லாக் இந்த லாக்கோட பர்பஸ் என்னன்னு கேட்டால் நான் மூவ் டூல் யூஸ் பண்ணி இந்த இமேஜை மூவ் பண்ணால் என்னால் மூவ் பண்ண முடியாது. இப்படி ஒரு நோட்டிஃபிகேஷன் காட்டும் விச் மீன்ஸ் இட் இஸ் லாக்டு. ஸோ என்னோடய சேஃப்டிக்காக தான் அது. ஃபஸ்ட் அன்லாக் பண்ணணும். அன்லாக் பண்ணிவிட்டு லேயரில் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஆன் ஆஃப் ஸ்விட்ச் ஆன் ஸ்விட்ச் ஆஃப். ஓகே, அன்லாக் பண்ணதுக்கப்புறமா நம்ம என்ன பண்ணோன்னா இந்த இமேஜை வந்துட்டு நான் செப்பரேட் பண்ண போகிறேன். அதாவது பேக்ரவுண்டை ரிமூவ் பண்ணிவிட்டு ஃபோர்க்ரவுண்டை மட்டும் வைக்க போகிறேன். ஓகே, இப்போ நான் இன்னொரு இமேஜ் எடுக்கிறேன்.
ரெண்டு இமேஜும் நம்ம கலந்து தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஃபைல் ஓப்பன். ஸோ இமேஜ் நம்பர் 2 டிஃபால்ட்டாக இங்கே அன்லாக் ஆகிருக்கு. அன்லாக் ஆகலைன்னா அன்லாக் பண்ணுங்கள். இப்போ இமேஜ் நம்பர் 1 இமேஜ் நம்பர் 2 ரெண்டுத்துக்குமே இருக்கக்கூடிய டிஃப்ரென்ஸ் ஏதாவது தெரியுதா? நான் ஒரு 10 செகண்ட்ஸ் டைம் தரேன். இந்த இமேஜை மறுபடியும் பாருங்கள். இமேஜ் 1 ஒரு ஃப்ளைட்டு, ஒரு க்ளவுடோட பேக்ரவுண்டு. இமேஜ் 2 ஷெக்கோட இமேஜ், பேக்ரவுண்டில் ஒரு கலர். ரெண்டு இமேஜ்க்குமே என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஃபைன், நோட் பண்ணாங்க. ஓகே, நோட் பண்ணாதவங்களுக்கு நான் சொல்கிறேன். இந்த ரெண்டு இமேஜ்க்கும் இருக்கக்கூடிய ஒரே ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்னு கேட்டால், ஒரு இமேஜில் பேக்ரவுண்டில் நமக்கு இருக்கிறது வந்துட்டு, give me a moment. ஓகே, ஃப்ளைட் இமேஜில் நமக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் வந்துட்டு க்ளவுட்ஸ். இந்த ஷெக்கோட இமேஜில் நமக்கு இருக்கிற பேக்ரவுண்ட் வந்துட்டு ஒயிட் கலர். என்ன டிஃப்ரென்ஸ்? க்ளவுட்ஸ் மல்டிபிள் கலர்ஸில் இருக்குது, இங்கே பேக்ரவுண்டில் ஒயிட் கலர் மட்டும்தான் இருக்குது. ஸோ த ஃபஸ்ட் டூல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, a tool called மேஜிக் வேண்ட் டூல். இதான் நம்ம ஃபஸ்ட்டு ஃபோட்டோஷாப் டூலாக படிக்க போகிறோம். மேஜிக் வேண்ட் டூல் அப்படின்னா என்ன பர்பஸ் அப்படின்னு கேட்டால், இட் கேன் செலக்ட் எனி சிங்கிள் கலர் அட் அ டைம். எனி சிங்கிள் கலர் அட் அ டைம். இப்போ க்ளவுட்ஸில் நான் மேஜிக் வேண்ட் டூல் யூஸ் பண்ண முடியாது. ஏன்? ஸோ ஃபஸ்ட் டேக் மேஜிக் வேண்ட் டூல். க்ளவுட்ஸில் போயிட்டு நான் மேஜிக் வேண்ட் கிளிக் பண்ணால் வராது. நிறைய இடத்துல மிஸ்பிளேஸ் ஆகுது, தெரியுதா? ஜூம் பண்ணி காட்டட்டுமா? see the mistakes here. see the mistakes here. இப்போ நான் இதை டெலீட் பண்ணால் பேக்ரவுண்டு ஃப்ளைட்டோட சேர்ந்து டெலீட் ஆகும். ரீசன் பிஹைண்ட் கலர்ஸோட டிஃப்ரென்ஷியேஷன் இங்கே நிறையா இருக்குது. இதுவே நம்ம ஒரு சிங்கிள் கலர் இருந்து அந்த சிங்கிள் கலருக்கு மேஜிக் வேண்ட் டூல் யூஸ் பண்ணால் ஒர்க் ஆகும். see, use a magic wand tool, click on the background color. இதுதான் பேக்ரவுண்ட், இது ஃபோர்க்ரவுண்ட். ஏற்கனவே நம்ம அந்த எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துட்டோம். ஷெக் ஃபோர்க்ரவுண்டு, இது பேக்ரவுண்ட். இப்போ நான் பேக்ரவுண்டில் செலக்ட் பண்ணிக்கிறேன். பர்ஃபெக்ட்லி செலக்டட். தெரியுதா? அந்த டாட்டட் லைன்ஸ் வந்துட்டு ஹைலைட் ஆகுதுல, தட் இஸ் கால்ட் செலக்ஷன் இன் ஃபோட்டோஷாப். ஒரே ஒரு மிஸ்டேக் மட்டும் இருக்குது, அந்த மிஸ்டேக்கை நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம். பட் பிஃபோர் தட் ஐ ஹவ் ஆல்ரெடி செலக்டட் த ஃபோர்க்ரவுண்ட் அண்ட் பேக்ரவுண்ட் செப்பரேட்லி. ஜூம் பண்ணி பாருங்கள், எட்ஜஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ பேக்ரவுண்ட் இஸ் செலக்டட் வித் ஒன் சிங்கிள் கிளிக். இதான் மேஜிக் வேண்ட் டூல். மேஜிக் வேண்ட் டூலோட ஒர்க் என்னன்னு கேட்டால், இட் வில் செலக்ட் எனி சிங்கிள் கலர். எனி சிங்கிள் கலர், ஒயிட்டுன்னு கிடையாது, எனி சிங்கிள் கலர் இட் வில் செலக்ட். ஓகே, ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணலாம், பேக்ரவுண்டை டெலீட் பண்ணிடலாம். ப்ரெஸ் டெலீட் பட்டன் இன் கீபோர்ட், டெலீட்டட். போயிடுச்சா? ஸோ இப்போ டாட்டட் லைன்ஸ் இன்னும் ஹைலைட்டடில் இருக்குது, விச் மீன்ஸ் யூ ஆர் எட் இன் ஆக்ஷன். ஃபோட்டோஷாப்பை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ஆக்ஷன் நீங்கள் ஸ்டார்ட் பண்ண உடனே அந்த ஆக்ஷனை கம்ப்ளீட் பண்ணணும். ஒரு ஆக்ஷன் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க, செலெக்ஷனுங்கிற ஆக்ஷனை ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க. இப்போ கம்ப்ளீட் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் டி. கண்ட்ரோல் டினா டீசெலக்ட். ஓகே, கண்ட்ரோல் Z அன்டூ பண்ணுறேன். இப்போ செலெக்ஷன்லேயே இருக்குது, ஸோ ஐ கான்ட் யூஸ் இட். இப்போ நான் என்ன பண்ணுறேன், கண்ட்ரோல் டின்னு கொடுத்து டீசெலக்ட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பேக்ரவுண்டு நான் என்ன கலர் வேணால் கொடுக்கலாம். ரைட்? ஸோ இது புரியாதவங்க இன்னொரு வாட்டி ரிப்பீட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ நான் பேக்ரவுண்ட் சேஞ்ச் பண்ண போகிறேன். பிஃபோர் சேஞ்சிங் த பேக்ரவுண்ட் இன்னும் எனக்கு இந்த லெட்ஸோட பிட்வீனில் வந்துட்டு கரெக்டான கலர்ஸ் வந்துட்டு கட் ஆகலை. ஏன்னா மேஜிக் வேண்ட் டூல் வில் செலக்ட் ஒன்லி எனி சிங்கிள் கலர். இப்போ இதுக்காக நான் வேறு ஒரு டூல் யூஸ் பண்ணாமல் இதே மேஜிக் வேண்ட் டூலை I just press in between. Again I say delete. Control D, deselect. Again here delete. Control D, deselect. ஒரு grey color, yes. ஒரு white color, yes. ஒரு blue color, yes. But magic wand tool இந்த shoop யூஸ் பண்ண முடியாது. ஏன்? Colors have differentiations here. பாருங்க, தெரியுதா? Control 0 fit window. இப்போ நம்ம ஃபஸ்ட் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஃபஸ்ட்டு டாஸ்க் என்ன? பேக்ரவுண்டே எனக்கு வேண்டாம். ஒரு இமேஜை பேக்ரவுண்ட்லேருந்து செப்பரேட் பண்ணுறது தான் ஃபோட்டோஷாப்பில் நான் பண்ணுற ஃபஸ்ட்டு டாஸ்க்கு.
நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், நம்ம லேயரோட கான்செப்ட் கூட வரலாம். ஸோ லேயரோட கான்செப்ட் என்ன, லேயர் 1 லேயர் 2 லேயர் 3ன்னு வச்சுக்கலாம். இப்போ லேயர் 1ல் ஷெக்கோட இமேஜ் இருக்குது. லேயர் 2 பின்னாடி இருக்கிற லேயர், அதாவது பேக்ரவுண்ட் லேயர். ஸோ இந்த லேயரை நம்ம என்ன பண்ணலாம், இப்போ FG லேயர் ஃபோர்க்ரவுண்ட் லேயர்னு ரீநேம் பண்ணுறேன். ஸோ ஃபோர்க்ரவுண்டில் இந்த லேயர் இருக்குது. இப்போ பேக்ரவுண்ட் லேயர் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னா, ஒரு நோட் பேட் ஐக்கான் இங்கே தெரியுது. அந்த நோட் பேட் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த லேயரை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணுங்க. ஐ டூ இட் அகைன் ஃபார் யூ. நீங்கள் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ரீநேம் திஸ் ஒன். இல்லை ரைட் கிளிக் பண்ணிட்டு ரீநேம் கொடுத்தாலும் நீங்கள் ரீநேம் பண்ணலாம். தென் கிரியேட் அ நியூ லேயர். லேயரை ட்ராக் பண்ணி ட்ராப் பண்ணிவிட்டு டபுள் கிளிக் பண்ணி ரீநேம் த லேயர். வாட் யூ ரீநேம், BG லேயர் பேக்ரவுண்ட் லேயர். ரீநேம் பண்ணியாச்சு. இப்போ பேக்ரவுண்டில் நீங்கள் இமேஜ் எடுத்துன்னு வரலாம், பேக்ரவுண்டில் நீங்கள் கலர் எடுத்துன்னு வரலாம், பேக்ரவுண்டில் நீங்கள் கிரேடியன்ஸ் க்ரியேட் பண்ணி போடலாம். வாட் எவர் யூ வாண்டட் யூ கேன் டூ இட். இல்லுஸ்ட்ரேட்டருக்கும் ஃபோட்டோஷாப்புக்கும் இருக்கக்கூடிய டிஃப்ரென்சஸ் இங்கே உங்களுக்கு புரியும். இல்லுஸ்ட்ரேட்டரில் இந்த மாதிரி எந்த ஒர்க்கும் நம்ம பண்ண மாட்டோம், பிகாஸ் இட்ஸ் டிசைனிங். ஃபோட்டோஷாப்பில் ஃபோட்டோ பேஸ்ட் ஒர்க்ஸ். மேஜிக் வேண்ட் டூல் வில் ஹெல்ப் யூ டு செலக்ட் எனி சிங்கிள் கலர். இப்போ பேக்ரவுண்ட் லேயர் நம்ம என்ன பண்ணலாம், இப்போ நான் ஒரு புது டூல் உங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். இந்த டூல் நேம் இஸ் கால்டு ஐட்ராப்பர் டூல். இந்த ஐட்ராப்பர் டூலோட ஒர்க் என்ன அப்படின்னு கேட்டால், when I try to select and show any color pixel, it will understand the color. So simple as such. ஒரு ஐட்ராப்பர் எடுத்து, ஒரு ஐட்ராப்பர் ஐக்கான் எடுத்துட்டு, சப்போஸ் எனக்கு பேக்ரவுண்ட் வந்துட்டு இந்த ப்ரௌன் கலர் வேணும் அப்படின்னா ஜூம் டூல் யூஸ் பண்ணிவிட்டு ஃபுல் ஜூம் பண்ணுங்கள். ஓகே, ஐட்ராப்பர் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸாக்ட் கலரை ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. கலர் வந்துருச்சா? எஸ். என்ன கலர் வேணுமோ அந்த கலர் கிளிக் பண்ணிங்கன்னா எங்கள் கலர் ஆட்டோமேட்டிக்காக மாற ஆரம்பிக்கும். வந்துருச்சா? ஸோ சூஸ் விச் எவர் த கலர் யூ வாண்டட் ஃப்ரம் த இமேஜ். சப்போஸ் எனக்கு இந்த கிரே கலர் தான் வேணும்னா அந்த கிரே கலர் சூஸ் பண்ணுறேன். ஒன் திங் கீப் இன் மைண்டு, நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எந்த லேயரை கிளிக் பண்ணியிருக்கீங்கிறது நல்லா நோட் பண்ணிக்கிங்க. இப்போ நம்ம ஒர்க் பண்ணும்போது ஃபோர்க்ரவுண்ட் லேயர் வச்சு செலக்ட் பண்ணக்கூடாது, பேக்ரவுண்ட் லேயர் தான் ஒர்க் பண்ணணும். பிகாஸ் இந்த இமேஜுக்கு பின்னாடி தான் நான் கலர் கொடுக்க போகிறேன். இந்த இமேஜுக்கு பேக்ரவுண்டில் தான் நான் கலர் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ ஐட்ராப்பர் வச்சு நான் கலர் சூஸ் பண்ணிவிட்டேன். இப்போ கலர் ஆட் பண்ண போகிறேன். கலர் ஆட் பண்ணுறதுக்கு நிறையா டூல்ஸ் இருக்குது. டிஃபால்ட்டாக நம்ம MS Paint யூஸ் பண்ணுற அதே மாதிரியான ஒரு பெயிண்ட் பக்கெட் டூல் அண்ட் ஃபில் த கலர். ஸோ சிம்பிள். எஸ், ஒரு இமேஜ் எடுத்திருக்கோம். இந்த இமேஜில் பேக்ரவுண்ட் கலர் ரிமூவ் பண்ணோம், ஒரு புது லேயர் க்ரியேட் பண்ணோம். அந்த லேயரில் ஏற்கனவே இருக்கிற இமேஜ்லேருந்து ஐட்ராப்பர் மூலிமா ஒரு கலரை சூஸ் பண்ணி பேக்ரவுண்ட் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ சப்போஸ் நான் பேக்ரவுண்ட் கலர் மாற்றணும் அப்படின்னா என்ன லேயரோ அந்த லேயரை சூஸ் பண்ணிக்கோங்க. தென் ஐட்ராப்பர், சூஸ் whichever the color, take paint bucket, fill the color. Paint bucket எடுத்துக்கிட்டு then fill the color. Simple. I just repeat the same process from first. So image நம்ம எடுத்துக்கலாம். இப்போ ஒரு ரீகேப் மாதிரி the whole work I'm going to do it again. நான் இமேஜ் எடுத்திருக்கேன், அன்லாக் பண்ணிக்கிங்க. ஏற்கனவே அன்லாக் ஆயிருந்தால் இட்ஸ் நாட் அ மேட்டர். And rename this one to be foreground layer. Choose your magic wand tool, click on white color, press delete button, Ctrl D to deselect, then zoom to the edges. எங்கெல்லாம் மிஸ்டேக்ஸ் இருக்கோ அந்த இடத்துல magic wand tool, select, delete, select, delete, deselect, Ctrl 0, fit to window, create a new layer, layer drag and drop, double click on the layer to rename as a background layer, use an eyedropper,
choose whichever the color you wanted for the background, take a paint bucket tool and fill the color. Yes, so day 2 information is more than enough. இதுக்கு அடுத்த tools நம்ம அடுத்த கிளாஸ்ல பார்க்கலாம்.